இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாம் அனைவரும் நம் சிறு வயதில், குறிப்பாக 14 முதல் 16 வயது காலகட்டத்தில் பொதுத் தேர்வு தொடர்பான அச்சத்துடனும் எதிர்காலம் குறித்த குழப்பத்துடனும் இருப்பதையே வாடிக்கையாக கொண்டிருப்போம். ஆனால் இதே காலகட்டத்தில் ஒரு சிறுவன் உலகப் பணக்காரர்களுள் ஒருவரான எலான் மஸ்கிற்காக பணியாற்றினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அமெரிக்க வங்கதேச வம்சாவளியைச் சேர்ந்த இளம் மேதையான கைரன் குவாசிதான் அந்த சிறுவன். இவர் தனது 14வது வயதில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராக பணிபுரிந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ரசாயன பொறியாளர் முஸ்தாஹித் மற்றும் முன்னாள் வால் ஸ்ட்ரீட் நிர்வாகியான ஜூலியா தம்பதிக்கு மகனாக பிறந்த கைரன் குவாசி தனது 9 வயதில் சாண்டா கிளாரா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்புக்காகச் சேர்ந்தார். 2023ஆம் ஆண்டு தனது 11வது வயதில் அசோசியேட் ஆஃப் சயின்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் பட்டம் பெற்ற அவர் தனது பெற்றோரையும் சேர்த்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதன் மூலம் 170 வருட பாரம்பரியம் கொண்ட சாண்டா கிளாரா பல்கலைக்கழக வரலாற்றில் மிக இளம் வயதில் பட்டம் பெற்றவர் என்ற பெருமையை பெற்றார் கைரன் குவாசி. ஆனால் கைரன் குவாசியின் இந்த அதிவேக சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் அவரது குழந்தை பருவத்தை உருக்குலைப்பதாக கவலையில் ஆழ்ந்தனர் கைரனின் பெற்றோர். மகனுக்கு சமநிலையை கொடுப்பது எப்படி என தெரியாமல் ஒரு பெற்றோராக தோல்வி அடைகிறோம் என தாய் ஜூலியா பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டது பேசுபொருளானது. உலக அரசியல் குறித்து சிறு வயதிலேயே பெற்றோருடன் விவாதிக்க தொடங்கியிருந்தார் கைரன். தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்க மகனுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுப்பதாக பலர் கைரனின் பெற்றோரை விமர்சித்தனர். அப்போதெல்லாம் மகனுக்கான இடத்தை அவருக்கு தேடித் தரவே தாங்கள் முயற்சிப்பதாக கூறி விமர்சனங்களை கடந்து சென்றனர் கைரனின் பெற்றோர். பலர் வயது காரணமாக கைரனின் திறமையை சந்தேகித்தபோது அவரது திறமைக்கு அங்கீகாரம் அளித்து பணியாற்ற வாய்ப்பு வழங்கியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். தனது 16ஆம் வயதை எட்டியிருக்கும் கைரன் குவாசி உலகின் மிகவும் சவால் நிறைந்த நிதி மையங்களில் ஒன்றான வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு முன்னணி நிறுவனத்தில் பணிக்குச் சேர்ந்து தனது அசாதாரண பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார். நியூயார்க்கின் மன்ஹாட்டனில் தனியாக வாழ்ந்து வரும் கைரன் குவாசி பெற்றோரின் துணையின்றி அலுவலகம் சென்று வர ஆரம்பித்து விட்டாராம். வெறும் 16 வயதில் உலகம் கற்பனை செய்ய முடியாத உயரத்தை எட்டியிருக்கும் கைரன் குவாசிக்கு இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றால் அது மிகையல்ல.